பெரிய ஊரு, ஒரு 4 ரோடு ஜாயிண்ட் ஆகுற மாதிரி ஒரு ஜங்ஷன். அங்க சென்டர்ல ஒரு முரட்டு ஜல்லிக்கட்டு காலை ஒண்ணு நின்றுட்டு இருக்கு. காலில் மண்ணை வீசிக்கிட்டு சீறிக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்குது. யாருமே பக்கத்துல போக முடியல. ஆனா அந்த கிரவுட்ல இருந்த ஒரு சில பேர், ஆல்ரெடி அந்த காளையை அடக்கணங்களோட இருந்த ஒரு சில பேர், எங்களுக்கு இல்லாத அனுபவமா, நாங்க பார்க்காத காளையா, நாங்க பார்க்காத மாடா, நாங்க போய் அடக்குறோம்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. ஒருத்தராலையும் அந்த காளையை தொடக்கூட முடியல. எல்லாரையும் அடிச்சு வீசி தூக்கி போட்டுருச்சு. இப்ப என்னடா பண்றது அப்படின்னு பார்க்கும்போது அந்த கூட்டத்தை விலக்கிட்டு ஒரு சின்ன பையன் என்ட்ரி ஒண்ணு கொடுக்கறான். தான் தெரியும்ல, ஏய் எங்களாலேயே முடியல, நீ எல்லாம் என்னத்தை போய் கிழிக்க போற, எனக்கு அவ்வளவு அனுபவம் இருக்குது, நாங்களே அடிபட்டு ஓரமா படுத்து கிடக்கிறோம், இவன் விளையாட்டு தனமா ஏதோ பண்ணிட்டு கிடக்கிறான், பாவம் அந்த காலை கிட்ட போய் அடிபட்டு சாவ போறான். இப்படி ஒரு பக்கம் அந்த சின்ன பையன் எதுவுமே காதலியே போட்டுக்காம 2 பாக்கெட்லையும் கைய விட்டுக்கிட்டு ஸ்டைலா கெத்தா தில்லா அப்படியே உள்ள போறான். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், அந்த காலை அப்படியே சீறிக்கிட்டே நின்றுட்டு இருக்குது. இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், காலை அப்படியே சீறிக்கிட்டே முன்னாடி வருது. காலை அப்படியே முட்டை வரும்போது பாக்கெட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த 2 புல்லுக்கட்டு அது அந்த காலை கிட்ட காட்டுறான். காலை அப்படியே சடனா வந்து நின்னு அது மூடெல்லாம் மாறி அந்த புல்லுக்கட்டை சாப்பிட ஆரம்பிச்சு. அந்த சின்ன பையனும் அந்த காலை அப்படியே தடவிக்கிட்டே வரான். காலையும் பக்கத்துல ஒரு குழந்தை மாதிரி நடந்து வந்துகிட்டு வருது. பக்கத்துல எல்லாரும் அந்த பையனை ஆச்சரியமா பாக்குறாங்க. அந்த அடிபட்டு கிடந்த அந்த அனுபவசாலிங்க தலைய தொங்க போட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பேசின பேச்சு அப்படி. அந்த முரட்டு ஜல்லிக்கட்டு காலை தான் நம்ம தமிழ்நாட்டு அரசியல் களம். அந்த பாக்கெட்டுக்குள்ள ஸ்டைலா தில்லா கெத்தா ஒருத்தன் உள்ள வந்தான் பாருங்க, அவன்தான் நானு நீங்க நாம எல்லாருமா சேர்ந்து மாபெரும் மக்கள் சக்தியா இருக்கக்கூடிய நம்ம டிவிகே.